சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள இளங்கோவன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். தென்னை மரத்தில் தேள் கொட்டினா பனை மரத்தில் நெறியேறிச்சுன்னு ஒரு சொலவடை உண்டு. இது ஓரளவுக்கு உண்மைன்னு சொல்லலாம். ஒரு உதாரணம் பாருங்க. பஞ்சாப், ஹரியானா மாநிலங்கள் விவசாயத்துக்கு பெயர் பெற்ற மாநிலங்கள் நம்ம நாட்டில். எப்படி தெற்க நெல் நிறைய சாகுபடி செய்யப்படுதோ அதே போல வடக்க கோதுமை அதிக அளவில் பயிர் பண்ணப்படுது. கரும்பும் ஒரு முக்கியமான பணப்பயிர். அடிக்கடி இயற்கை வேளாண் ஆர்வலர் நம்மாழ்வார் ஐயா சொல்லுவார், அடி காட்டுக்கு, நடு மாட்டுக்கு, நுனி வீட்டுக்குன்னு. அதாவது நெல், கோதுமை போன்ற பயிர் சாகுபடியின் போது நுனியில் இருக்கும் தானியங்கள் நமக்கு, நாம் உண்ணுவதற்கு. அடியில் இருக்கும் வேர் பகுதியை அப்படியே காட்டிலேயே விட்டு உழவு ஓட்டி மக்க வச்சு அடுத்த பயிர் சாகுபடியை துவக்கணும். அருமையான இயற்கை எரு. நடுவில் இருக்கும் தண்டு பகுதி, சோகைகள்லாம் நாம் வளர்க்கும் கால்நடைகளுக்கு தீவனம், நடு மாட்டுக்கு. இப்படித்தான் பயன்படுத்தணும் பார் நம்மாழ்வார் ஐயா. இளங்கோவன் சார், நமது தலைநகரம் புதுடில்லிக்கு பக்கத்தில் இருக்கும் இந்த 2 மாநில விவசாயிகள் தாங்கள் சாகுபடி செய்யும் கோதுமை, கரும்பு போன்ற பயிர்களை அறுவடை செய்துட்டு மீதி கிடக்கிற கழிவுகளை எரிச்சிருவாங்க. கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்த சேகரித்து வச்சுக்கலாம். அதற்கு நேரம் இல்லை, என்கிட்ட கால்நடைகள் இல்லைன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் தீ வச்சு கொளுத்திடுறாங்க. அதனால் நமது தலைநகரத்தின் சூழல் சீர்கேடு அடையுது. ஏன் விமான போக்குவரத்து கூட பாதிக்கப்பட்டிருக்குன்னு செய்திகள் வருது. இப்போ புரியுதுங்களா அந்த சொலவடை? தென்னை மரத்தில் தேள் கொட்டினா பனை மரத்தில் நெறியேறிச்சான்னு. எந்த கழிவுகளையும் எரிக்கக்கூடாது. அதை முறையாக மக்க வச்சு மறுபடியும் உபயோகப்படுத்த முன்வரணும். கால்நடைகள் வளர்ப்பு எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. அதனால் தீவன பயன்பாடு குறைஞ்சு போச்சு. அதற்காக அவற்றை எரிக்கலாமா? விளைஞ்ச நிலத்திலேயே அமுக்கி மக்க வச்சு இயற்கை உரமாக்கணும். பயிர் கழிவுகளை அப்படியே மண்ணில் மடித்தா மக்க நாளாகும். அதற்காக துண்டு துண்டாக வெட்டுறதுக்கெல்லாம் கருவிகள் வந்துருச்சு, பயன்படுத்திக்கலாம். வேலைக்கு, விவசாய வேலைக்கு யாரும் வர்றதில்ல, தயங்குறாங்க ஆட்கள். அதனால் தென்னந்தோப்பு, கரும்பு தோட்டங்களில் கிடைக்கிற கழிவுகளை தீ வச்சு கொளுத்துறாங்க. எல்லாரும் இல்லை, சிலர். தீ வச்சு கொளுத்தனா சுற்றுச்சூழலை மாசாக்கும் செயலை நாம் செய்கிறோம். பயிர் கழிவுகள் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கும் கொடை. அதை அப்படியே மக்க வச்சு பயன்படுத்தணும். இளங்கோவன் சார், இன்னொரு முக்கியமான தகவல். மண்ணில் ஏராளமான நுண்ணுயிர்கள், மண்புழுக்கள், மற்ற உயிரினங்கள்லாம் நிறைய வாழ்கின்றன. கழிவுகளை தீ வச்சு கொளுத்தும் போது சுமார் 500-600 டிகிரி செல்சியஸ் அங்க வெப்பம் உண்டாகும். இவ்வளவு வெப்பம் உண்டாகிற இடத்துல எந்த உயிராவது இருக்குமா? மண்ணில், நிலத்தில் எந்த உயிரும் இல்லைன்னா அது உயிரற்ற மண்ணாயிடுது. ஏன் இப்படி? அதே மாதிரி கழிவுகளை தீ வச்சு கொளுத்தும் போது அதிலிருந்து உருவாகும் சாம்பல் துகள்கள் நமது சூழலை பாதிக்குது. நிலத்தில் உள்ள மேல் மண் தான் வளமான மண். அதில் தான் அங்ககச்சத்து அதிகம் இருக்கும். அந்த மேல் மண்ணையும் இப்படி நாம் பாதிப்படைய செய்துட்டா என்ன செய்யறது? அப்புறம் விவசாயம் எங்க? பயிர் சாகுபடி எங்க? ஏரினும் நன்றால் எரியிடுதல் கட்டபின் நீரினும் நன்றதன் காப்பு. வள்ளுவர் வாக்கு. நிலத்தை ஆழமாக உழ வேண்டும். அதைவிட முக்கியம் எரு இடுதல், களை எடுத்தல், பாசனம் செய்தல். அதைவிட முக்கியம் பயிர் பாதுகாப்பு. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.